வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்குரிய 14வது பாடப்பகுதியோடைய தொடர்ச்சி பார்க்க போகிறோம். பக்கம் 84 பார்த்தோம் இல்லையா? ஒரு கதை பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னது பாடத்தோட தலைப்பு என்னது? வாலு போய் கத்தி வந்தது டும் 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 இல்லையா? என்ன, அதாவது ஒரு ஓணான் என்ன செய்யுது, ஒரு இதில் வயல் வரப்பில் வேலியை தாண்டும் போது அந்த வேலியில் என்ன செய்தது, அதனுடைய முள் குத்தி வால் துண்டாயிருச்சு. உடனே ஐயோ என்னுடைய வால் அருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருந்த வாலோட ஊருக்குள்ளே யார்ட்டையாவது உதவி கேட்கலான்னு வருது. எதிர்த்தாப்பில் ஒரு உழவர் விவசாயி வரார். சரியா? அந்த உழவர்கிட்ட என்னுடைய வால் அருந்து போயிருச்சு, எனக்கு வாலில் முள் குத்திருச்சு, அதனை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிச்சு, அந்த உழவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாலில் இருக்கக்கூடிய முள்ளை எடுக்கும்போது வால் என்ன ஆயிடுது, துண்டாயிருது. உடனே அந்த ஓணான் என்ன செய்யுது, உழவரை மிரட்டுது. ஐயோ என்னுடைய வால் ஒன்னால தான் அருந்துருச்சு, என்ன ஆகுது, என்னுடைய அருந்து போன வாழை தாரியா இல்லைன்னா உன் கையில் உள்ள கத்தியை கொடுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அவர் உழவர் என்ன பண்ணுறாரு, எப்படி நமக்கு வாழை கொடுக்க முடியும், அதனால் ஐயா இந்தா வச்சுக்கோ, என்னுடைய கத்தியவே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கையில் கொடுத்துட்டு போயிறார். காட்டில் அதனுடைய தொடர்ச்சியை பாருங்கள். 85வது பக்கத்தில், காட்டில் ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருந்தார். அவரை பார்த்து, ரொம்ப சிரமப்படுகிறாய், இந்தா கத்தி, இதனால் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, ஓணான் தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இதை கொடுக்குது, ஓடறிய கத்தியை கொடுக்குது. இதை வச்சு நீ வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால் மரத்தை வெட்டும்போது கத்தி உடைந்து விட்டது. அட, கத்தி உடைந்து விட்டதே, விறகு வெட்டியே என் கத்தியை தருகிறாயா இல்லை விறகை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, அந்த விறகு வெட்டிக்காரனுக்கு அந்த கத்தியை கொடுத்து நீ இதை வச்சு வெட்டுனோடனே அவன் மரத்தை அதை வச்சு கட் பண்ணுறான். இது ஆகும்போது வெட்டும்போது என்ன ஆயிடுது, கத்தி உடஞ்சிருச்சு. உடனே திருப்பி ஓனா என்ன சொல்லுது, ஐயோ என்னுடைய கத்தி உடஞ்சிருச்சு, விறகு வெட்டியே நீ என்னுடைய உடஞ்ச கத்தியை தரியா இல்லை அதுக்கு பதிலாக விறகை தரியா அப்படின்னு சொல்லிட்டு, உடஞ்ச கத்தியை கொடுக்க முடியாது இல்லையா? உடனே விறகு வெட்டி என்ன பண்ணுது, அந்த விறகை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விறகு எடுத்து கையில் கொடுக்குறாரு. அந்த விறகை சுமந்துட்டு வழியில் நடந்து போய்கிட்டு இருக்கு, காட்டு வழியாக. வழியில் தோசை சுடும் பாட்டியை பார்த்தது. பாட்டி, இந்த விறகை வைத்துக்கொள், தோசையை சுடு அப்படின்னு சொல்லிட்டு விறகை கொடுக்குது. சரியா? ஐயோ எல்லா விறகையும் எரித்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, பாட்டிக்கிட்ட ஹெல்ப்புக்கு இந்த விறகை வச்சு நீ அடுப்பை எரித்து நீ தோசை ஊற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் என்ன செய்யுது, விறகை வாங்கி தோசை ஊற்றி இது பண்ணுது. எல்லா விறகும் எரிஞ்சிச்சு. உடனே ஓனான்னு சொல்லுது, பாட்டி எல்லா விறகையும் நீ எரிச்சிட்டியா, என்னுடைய விறகை தரியா இல்லைன்னா அதுக்கு பதிலாக தோசை தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எரிஞ்சு போன விறகை கொடுக்க முடியாதுல. உடனே பாட்டி என்ன சொல்லுது, சரி இந்தா தோசையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, தோசை ஊற்றின தோசையை ஓனானுக்கு கொடுக்குது. சரியா? இந்த பகுதியை நல்லா வாசிச்சு பாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.